போன வாரம் சந்தைக்கு போயிருந்தப்ப மிளகா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி 1 கிலோ மிளகா வந்து ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேங்க. பாதி மிளகா மோர் மிளகா போட்டலாம், மீதி வந்து ஊறுகாலாம் தொக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் மோர் மிளகா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர மிளகால வந்து ஊறுகாய் போடுறது தொக்கு போடுறதுலாம் தெரியாது. இருக்கவே இருக்குது யூடியூப், அதை பார்த்து ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு கிலோ 40 ரூபான்னு சொல்லவும் 1 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதில் பாதி வந்து மோர் மிளகா போகலான்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியில் போட்டு 4-5 டைம் நல்லா அலசிட்டு மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன். மோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் திக்காக இருக்கிற மாதிரி 1 கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கிட்டேன். அதில் கீரல் போட்ட மிளகாவும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 டே ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டேன். திரும்ப அடுத்த நாள் நல்லா கலந்து விட்டு அதை வந்து தாம்பாளத்தில் வந்து ஒவ்வொரு மிளகாவை எடுத்து தனித்தனியாக பரப்பி விட்டாச்சு. அதை கொண்டுட்டு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டாங்க. இந்த மோர் மிளகாய் ரெசிபி வந்து நினச்சோடனே ஒரே நாளில் செஞ்சிட முடியாது. ஒரு 2-3 நாளாவது டைம் எடுத்துக்கும். நல்லா காஞ்சி போன மிளகாவை திரும்ப கொண்டு வந்து மீதி மோரில் வந்து கலந்து வச்சிடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறுனதுக்கப்புறம் திரும்ப அடுத்த நாள் அதை எடுத்து பரப்பி வெயிலில் வச்சு காய வச்சிடணும். இந்த மாதிரி நைட்லாம் வந்து மோரில் கலந்து வச்சிடணும். காலையில் அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து 3 டைம் மோர்லேயும் 3 டைம் நல்லா வெயிலையும் காய வச்சு எடுத்துட்டோம்னா மோர் மிளகாய் ரெடி.